மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1644 அதிகரித்துள்ளது. படுகாயமடைந்த 3408 பேருக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சகாய் நகரை மையமாக கொண்டு கடந்த வெள்ளிக்கிழமை 7.7 ரெக்டர் அளவுகோலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டடங்கள் உருக்குலைந்தன. இதற்கிடையே நபீடா நகரில் நேற்று 5.1 ரெக்டர் அளவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்தியாவிலிருந்து மியான்மருக்கு இதுவரை நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5 விமானங்கள் சென்றுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யங்கூன், நபீடா நகரங்களுக்கு நிவாரணப் பொருட்கள், மருத்துவக் குழுவினர், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே மியான்மரின் மூத்த ராணுவ ஜெனரல் மின் ஆங் ஹ்லைங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வருத்தம் தெரிவித்தார். இந்த கடினமான தருணத்தில் மியான்மர் மக்களோடு இந்தியா துணை நிற்பதாக பிரதமர் கூறியுள்ளார். மியான்மருக்கு உதவுவதற்காக இந்தியா ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 2வது இடத்தை பிடிக்கத்தான் அதிமுகவுக்கும் பிற கட்சிகளுக்கும் இடையே போட்டி எனவும் திமுக தான் எப்போதும் முதலிடம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற ரம்ஜான் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிறுபான்மை மக்களுக்கு திமுக அரணாக நிற்கும் என்று தெரிவித்தார். நேற்று வரை வருங்கால ஆளுங்கட்சி அதிமுக தான் என்று பேசி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது வருங்கால எதிர்க்கட்சி அதிமுக என்று பேசும் நிலைக்கு வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கூட மாலையில பத்திரிகையில் நீங்க பார்த்திருக்கலாம், அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போறோம், நாம தான் ஆளுங்கட்சி. ஏதாவது மமதையில சொல்ற நினைச்சுக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினைச்சுக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். விடுதலை போராட்ட வீராங்கனை ராணு வேலு நாச்சியார் குறித்து வீராங்கனா என்ற தலைப்பிலான டிஜிட்டல் புத்தகத்தை பாஜக மகளிர் அணி வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் துணிச்சல் நிறைந்த 75 பெண்மணிகளின் பங்களிப்புகளை பாஜக மகளிர் அணி முன்னிலைப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பரங்கியரை எதிர்த்து வாளேந்தி போராடிய முதல் ராணியான வேலு நாச்சியாரின் வரலாற்றை வீராங்கனா என்ற தலைப்பில் டிஜிட்டல் புத்தகமாக வெளியிட்டது. இதற்காக டெல்லியில் நடந்த விழாவில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், டெல்லி முதல்வர் ரேகா குப்தா, ராஜஸ்தான் துணை முதல்வர் தியா குமாரி, பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தாவிக தலைவர் விஜய் 1000 கோடி ரூபாய் சம்பாத்தியத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருப்பதாக கூறும் நிலையில் அவர் வருமான வரி செலுத்தியது குறித்து சட்டப்பேரவையில் தலைவர் அப்பாவு கேள்விக்கணைகளை தொடுத்துள்ளார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்ற கலைச்சங்கமத்தில் அவர் பங்கேற்றார். விழாவில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இயல் இசை நாடக மன்றத்தினருக்கு விருதளித்து கௌரவித்தார். அப்போது அவர் மேடையில் தவில் வாசித்து விழாவை கலகலப்பூட்டினார். அதேபோல நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கிராமிய கலைஞர்களோடு சேர்ந்து மேடையில் பறை இசைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு பாஜக தாவிக இடையே ரகசிய உறவு இருப்பதாக குற்றம் சாட்டினார்.
1000 கோடி ரூபாய் சம்பாத்தியத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. 1000 கோடி ரூபாய் சம்பாத்தியம்னா 300 கோடி ரூபாய் வருமான வரி கட்டியிருக்கணும். அவங்க கடந்த ஆண்டு கட்டினதை எனக்கு தகவல் சொன்னாங்க, நான் சரியாக தெரியல, 80 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. அப்போ மீதி 220 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்த பாக்கி வச்சுருக்காங்களா, கொடுக்கலையா, தவறு நடந்திருக்கா? இதை மட்டும் வருமான வரித்துறை இதை கவனத்தில் எடுத்துக்கிடுமா, எடுத்து அவருடைய கணக்கை சரிபார்க்க போமா? அப்படி கணக்கை சரிபார்க்க போச்சுன்னா எல்லோரும் பேசுகிற மாதிரி பிஜேபி சொல்லி தான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பொய்ன்னு சொல்லிடலாம். அவங்க வருமான வரித்துறை இந்த கணக்கு பார்க்க அங்கே போகலைன்னா பிஜேபி சொல்லி தான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி ஊரில் சொல்றது உண்மை. செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்க கிராம சபை கூட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பூந்தமல்லியில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரை மெட்ரோ ரயில் சேவைக்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட சாண்ட்ரோ சிட்டி பகுதியில் மெட்ரோ வழித்தடம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதனால் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட வாய்ப்பிருப்பதால் அதிர்ச்சியடைந்த குடியிருப்பு வாசிகள் கையில் பதாகைகளோடு வந்து அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். காலி இடங்களை தேர்வு செய்து மெட்ரோ வழித்தடம் அமைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்கும் வகையிலும் கல்வி நிறுவனங்களை பாதுகாக்கும் வகையிலும் கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமென கட்டண நிர்ணய குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு 2022 முதல் 2025 வரையிலான 3 கல்வி ஆண்டுகளுக்கு கட்டணம் நிர்ணயித்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதை விசாரித்த நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் அமர்வு கல்லூரிகள் சமர்ப்பிக்கும் ஆவணங்களின் அடிப்படையில் கட்டணங்களை நிர்ணயித்து முடிவை அறிவிக்க உத்தரவிட்டனர். பெரியார் பல்கலைக்கழகத்தில் நிலவும் அனைத்து பிரச்சினைகளும் பல்கலைக்கழகத்தின் பெருமை பாதிக்காத வகையில் தீர்க்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். ஈரோடு சிக்கைய நாயக்கர் அரசு உதவி பெறும் கல்லூரி சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாக மாற்றப்பட்டது. இதுகுறித்த விழாவில் அமைச்சர்கள் கோவி செழியன், முத்துசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோவி செழியன், பெரியார் பிறந்த பூமியான ஈரோட்டில் மிகப்பெரிய நூலகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக கூறினார். ஆந்திராவில் திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்தது. தெலுங்கு கங்கா ஒப்பந்தத்தின்படி சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக ஆண்டுதோறும் ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 டிஎம்சி தண்ணீரும், ஜூலை முதல் அக்டோபர் வரை 8 டிஎம்சி தண்ணீரும் தமிழகத்திற்கு திறக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு காலதாமதமாக கடந்த 23ஆம் தேதி கண்டலேறு அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி நீர் திறக்கப்பட்டு பின்னர் 27ஆம் தேதி 800 கன அடியாக உயர்த்தப்பட்டது. இந்த நீர் தமிழக எல்லைப் பகுதியான 0 பாயிண்ட்டுக்கு வினாடிக்கு 60 கன அடியாக வந்த நிலையில் அங்கிருந்து பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சென்றடைந்தது. இதைத் தொடர்ந்து இணைப்பு கால்வாய் வழியாக பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து புழல் ஏரிக்கு வினாடிக்கு 350 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சென்னை குன்றத்தூர் அருகே திருமுடிவாக்கம் சிப்காட்டில் மெத்தை தயாரிக்கும் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து நேரிட்டது. பழைய கழிவுப் பொருட்களை வைத்து மெத்தை தயாரிக்கும் நிறுவனத்தில் ஊழியர்கள் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்க முயற்சித்தும் பலனில்லாமல் தீ வேகமாக பரவத் தொடங்கியது. தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு தாமதமான நிலையில் மெத்தை தயாரிப்பு நிறுவனம் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. குடிநீர் கேன்களை கொண்டு வந்து ஊழியர்கள் தீயை அணைக்க முயன்றனர். தாம்பரம் மற்றும் பூந்தமல்லியில் இருந்து 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்திற்கு மின்கசிவு காரணமா, வேறு ஏதேனும் நாசவேலை காரணமா என குன்றத்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் 49 ரூபாய்க்கு பிரியாணி விற்பனை செய்யப்பட்டதால் ஏராளமானோர் திரண்டனர். புதிதாக திறக்கப்பட்டதால் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய முதல் 3 நாட்களுக்கு
ஒரு பிரியாணியின் விலை 49 ரூபாய் என அறிவிக்கப்பட்டது. இதையறிந்த பொதுமக்கள் அந்த கடையின் முன் திரண்டனர். வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தை சீர் செய்தனர். அதன் பின்னர் மக்கள் வரிசையில் நின்று பிரியாணி வாங்கிச் சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பிசிறிக்குளம் தூர்வாரும் பணிகளை தடுத்து நிறுத்தி திமுக ஒன்றிய செயலாளர் 1 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக புகார் எழுந்த நிலையில் அதனை அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். கருங்கல் அருகே பிசிலி குளத்தை தூர்வார அனுமதி பெற்று அதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அந்த பணிகளை கிள்ளியூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தடுத்து நிறுத்தி 1 லட்சம் ரூபாய் கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அப்போது பொதுமக்கள் அவரை சுற்றி வளைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து விளக்கமளித்த திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், குளத்திலிருந்து அளவுக்கு அதிகமாக மண் வெட்டி எடுப்பதாக புகார் வந்ததாகவும் அதனை விசாரிக்க சென்றபோது தன்னை சுற்றி வளைத்தது போன்ற அவதூறு வீடியோ பரப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து கருங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வாரத்தில் 3 நாட்களுக்கு சிறப்பு தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு பக்தர்களின் வருகை அதிகரிக்கும் என்பதால் விஐபிக்கள் வந்தால் பக்தர்கள் மேலும் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். இதை கருத்தில் கொண்டு மார்ச் 30ஆம் தேதி முதல் ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமைகளில் சிறப்பு தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயில் திருவிழாக்களில் ஒவ்வொரு சாதியினருக்கும் 1 நாள் என ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தவிர்க்க அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் புதுப்பேட்டை கிராமத்தில் உள்ள துலுக்கு சூடாமணி அம்மன் கோயிலில் தேர் திருவிழா நடத்த பட்டியலின மக்களுக்கு அனுமதி வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது விழா அழைப்பிதழ்களில் சாதி பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அறநிலையத்துறை சார்பில் விழா அழைப்பிதழ்களில் சாதி பெயரை தவிர்க்க வேண்டும் என சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கோயில் திருவிழாக்களில் ஒவ்வொரு சாதியினருக்கும் 1 நாள் என ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தவிர்க்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் பக்தர்கள், உபயதாரர்கள் அல்லது ஊர் பொதுமக்கள் என்ற அடிப்படையில் அடுத்த ஆண்டு முதல் விழா நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் சாதி பெயரோடு விழா நடத்த அனுமதிக்க கூடாது எனவும் அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தார். 2024-25 நிதியாண்டில் பங்குச்சந்தை 2 பாதைகளில் பயணித்தது. நிதியாண்டில் முதல் பாதியில், அதாவது ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையில் பங்குச்சந்தை 16% வரையில் ஏற்றம் கண்டது. ஆனால் 2ஆம் பாதியில் 8.9% சரிவை சந்தித்தது. அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தையில் தங்கள் பங்குகளை விற்று வெளியேறியதன் காரணமாக 2ஆம் பாதியில் சரிவு ஏற்பட்டது. அந்நிய முதலீட்டாளர்கள் 1.3 லட்சம் கோடி மதிப்பிலான பங்குகளை விற்று வெளியேறினர். ஒட்டுமொத்த அளவில் 2024-25 நிதியாண்டில் சென்செக்ஸ் 5.1% வளர்ச்சி கண்டது. முதல் பாதியில் முதலீட்டாளர்கள் வசம் இருந்த பங்குகளின் மதிப்பு 94 லட்சம் கோடியாக உயர்ந்தது. 2வது பாதியில் ஏற்பட்ட சரிவு காரணமாக அது 63.7 லட்சம் கோடியாக குறைந்தது. அதே சமயம் SIP வழியான முதலீடு கணிசமாக அதிகரித்தது. 2023-24 நிதியாண்டில் SIP மூலம் 2 லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்ட நிலையில் 2024-25 நிதியாண்டில் அது 2.6 லட்சம் கோடியாக உயர்ந்தது. நிறுவன பங்குகளை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக பாரதி ஏர்டெல் 41%, மஹேந்திரா 39%, HDFC வங்கி 29% ஏற்றம் கண்டன. இண்டஸ்இண்ட் வங்கி 58%, டாடா மோட்டார்ஸ் 32%, டைட்டன் 19% சரிவை கண்டன. நடப்பு நிதியாண்டில் தங்கமும் வெள்ளியும் நல்ல ஏற்றம் கண்டன. இரண்டும் தலா 38% உயர்ந்தன. அதேபோல் பிட்காயின் மதிப்பு 20% உயர்ந்தது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் இருந்து தமிழக வீரர் சரத்கமல் ஓய்வு பெற்றார்.
சென்னையில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் போட்டியை தனது கடைசி தொடர் என அவர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 3வது சுற்று ஆட்டத்தில் ஸ்நேகித்துடன் மோதிய சரத்கமல் தோல்வியடைந்த நிலையில் தொடரில் இருந்து வெளியேறினார். அத்துடன் டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற்றுள்ளார். தேசிய சாம்பியன்ஷிப்பில் 10 முறை மகுடம் சூடிய அவர் கேல் ரத்னா, அர்ஜுனா, பத்மஸ்ரீ ஆகிய விருதுகளை வென்றுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் மும்பை அணியை 36 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி பேட்டிங் செய்த குஜராத் டைட்டன்ஸ் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக சாய் சுதர்சன் 63 ரன்களும் சுப்மன் கில் 38 ரன்களும் எடுத்தனர். பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 160 ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் 48 ரன்கள் எடுத்தார். நடிகை அபிநயா தனது வருங்கால கணவரின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அபிநயாவுக்கும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கும் அண்மையில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்நிலையில் வருங்கால கணவரோடு இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ள அவர் விரைவில் திருமணம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். அபிநயா கார்த்திக் ஜோடிக்கு திரையுலகினர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தமிழில் நாடோடிகள், 7ஆம் அறிவு, ஈசன், வீரம் உள்ளிட்ட படங்களில் அபிநயா நடித்துள்ளார். தமிழ்நாட்டின் வடக்கு மேற்கு மண்டலங்களோடு ஒப்பிடும்போது கிழக்கு தெற்கு மண்டலங்கள் வளர்ச்சியில் பின்தங்கியிருக்கின்றன. சமச்சீரான வளர்ச்சிக்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சீரான வளர்ச்சி ஒன்றா இந்த இலவசம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்கன்னா சீரான வளர்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். தொழிலதிபரோ இல்லை வெளிநாட்டு தொழிலதிபர்களோ தொழில் செய்யணும்னு நினைச்சாக்க தென் மாவட்டத்துக்கு போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சலுகையெல்லாம் அறிவிக்கணும். டெல்டா மாவட்டத்தில் தான் விவசாயம் அங்கே ஃபேக்டரி வரக்கூடாது. இந்த டெல்டா ஏரியா அரசு வேளாண்மை பாதுகாப்பு மண்டலமாக அறிவிச்சிருக்கு. ஆனால் ஏட்டளவில் தான் அது இருக்கு. டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் செழிக்க வேண்டும். ஆனால் விவசாயிகளின் நிலை எலிக்கரித்திங்கிற நிலைமையில தான் இருக்குது. சிவகங்கை ராமநாடு தான் மிக மோசமாக இருக்குது. மதுரை வளர்ச்சி அடைந்த மதுரையே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பயன்படுத்த ஒரு மக்கள் சராசரி மனிதன் 2000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறான். மற்ற மாவட்டங்களில் சம்பாதிக்க முடியல. அதனால எல்லா மாவட்டத்திலையும் ஈக்குவலாக தொழிற்சாலை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கிழக்கு மாநிலம் பார்த்தீங்கன்னா மதுரை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி கிடையாது, இண்டஸ்ட்ரி கிடையாது. அங்கே ஃபுல்லாகவே விவசாய நிலைமை தான் இருக்காங்க. அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. தொழிற்சாலைகள் ஏதாவது இங்கே ஆரம்பித்து பண்ணாங்கன்னா அரசாங்கத்திலேருந்து தொழில் வளர்ச்சிக்கு இங்கே முன்னேற்றம் வரும். இப்போ கோயம்புத்தூரில் எந்த துறைமுகமும் கிடையாது. ஆனால் அங்கே எல்லா நிறுவனங்களும் உற்பத்தி நிறுவனங்களும் அங்கே உற்பத்தியை தயாரிக்கிறாங்க. ஆனால் காரைக்குடியில், ராமநாட்டில், சிவகங்கையில் அந்த மாதிரி உற்பத்தி நிலையங்கள் வந்ததுன்னா இந்த பக்கம் உள்ளது வளர்ச்சி பெறும். மதுரையிலலாம் தொழில் வளர்ச்சியே கிடையாது. மதுரை மாதிரி ஊரில் மாநகராட்சியெல்லாம் தொழில் வளர்ச்சியே கிடையாது. தென் மாவட்டம் வளரல. விவசாயிக்கு முறையாக தகுந்த நேரத்தில் உரம், அந்த மருந்து இதெல்லாம் அவசியம் அவங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறதுக்கு வழிவகை பண்ணணும். விவசாயிகளுக்கு உண்டான கடனோ அல்லது அவருடைய விளைவிக்கின்ற பொருளுக்கு உண்டான சரியான விலையோ நிர்ணயிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. இவன் ஒன்றை கொடுத்தா அவன் 2 தரேன், அவன் 2 கொடுத்தா இவன் 3 தரேன். இந்த மாதிரியே பண்ணிட்டு ஊரை கெடுத்து வச்சிருக்காங்க. அப்படிமே தமிழ்நாடு பூராமே இப்படித்தான் போச்சு, குடிச்சாரா போச்சு. முன்னோர்கள் காலத்திலேயே காயல்பட்டு மிகப்பெரிய துறைமுகம் இருந்தது. அந்த திறமையத்தை ராமநாட்டில் உருவாக்கினா 4 வழிச்சாலை ஏற்கனவே வந்துருச்சு. முந்திரி, பலா, விவசாயி சார்ந்து ஏதாவது ஒரு தொழிற்சாலையோ ஏதாவது உருவாக்கலாம். எக்ஸ்ட்ரீங்கா ஃபேக்ட்ரி ரன் பண்ணாமல் அப்படியே கிடக்குது. சூரியகாந்தி எண்ணெய் அப்படியே பயன்படுத்த முடியாமல் எங்கள் வெட்டாக்காலத்தில் அப்படியே இருக்குது. வெட்டாக்காலை சுற்றி நிறையா தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்ததெல்லாம் மூடி கிடக்குது. கோயம்புத்தூர், திருப்பூரை பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி இருக்குது. இங்கேருந்து இடம்பெயர்ந்து போகிறவங்க தான் அங்கே இருக்காங்க. இங்கே தொழில் வளர்ச்சி விருத்தியானால் அவங்களாம் இங்கே திருப்பி வந்துடுவாங்க. அரிசி ஒரு சிப்பா அரிசி 25 கிலோ அரிசி 2000 ரூபா போகுது. அதே நெல் எடுக்க மாட்டேங்கிறானே இந்த அளவுக்கு. விவசாயம் பண்ணி நெல்லை கொடுத்தோம்னா ரொம்பலாம் கம்மியாக கேட்குறாங்க. மற்ற மாவட்டங்களில் இருக்கிற வசதியெல்லாம் இந்த தென் மாவட்டங்களுக்கு பிரித்து கொடுத்து ஒரு ஏர்போர்ட்டோ ஒரு மற்ற பெரிய நிறுவனங்களோ தொழிற்சாலைகளோ வளர்ச்சி அடையக்கூடிய மக்களுக்கு தனிநபருக்கு வருமானம் வரக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை இங்கே சின்ன மாவட்டங்களாக இருக்கிறதுக்கு பிரித்து கொடுத்தா மட்டும்தான் தனிநபர் வருமானத்தை பெருக்க முடியும்.